கடலை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் 2 ஸ்பூனு நெய் 2 ஸ்பூன் போட்டு காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டு நல்லா இந்த அளவுக்கு வெந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வர வதக்கிட்டு 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் நம்ம கரைஞ்சி வெந்து வந்துடும். இப்போ புதினாவும் மல்லியும் ஒரு கையளவு சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் கலருக்காக போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 100 கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டல் நான் ஊற வச்சு வேக வச்சுட்டேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து அப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். முதல்ல உப்பு போட்டுருக்குறோம், பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்ச அரிசி களைஞ்சி நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அரிசியை போட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய், மேலே புதினாவும் மல்லியும் சேர்த்து நம்ம இப்போ மூடி போட்டு உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. என்னோடய குக்கருக்கு நான் 1 விசில் தான் வைக்க போகிறேன். 1 விசில் வந்ததும் இந்த விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம மூடி திறந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக பொலன்னு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.